நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து செம்ம கோவப்பட்டு ஒரு பக்கம் நான் நினைச்ச மாதிரி வெண்பாவும் என்னை வெறுத்துட்டா. இதுக்கப்புறம் என்னோட மிஷன் கம்ப்ளீட், இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன், இதுக்கு மேலே நான் என் வீட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. அண்ணனை வந்து ஆட்டோவில் நின்று இருக்காரு, வெயிட்டிங்கில் இருக்காரு. இந்த பக்கம் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்கிறாங்க. விஜய் வந்து எதுவுமே பேசாமல் மௌனமோட ஒரு பக்கம் கோவமாக மூஞ்சி திருப்பி உட்காந்துருக்காரு. ஏடா டேய், உனக்கு வேலை வரும்போது காலில் விழுந்து கையில் பிடிச்சி கூட்டினாருது, உன் மகிட்ட வந்து இப்படி நடிக்கணும் அப்படி நடிக்கணும்னு. இங்கே வந்து உன் வேலை ஆன பின்னாடி எங்கே எடுப்போட்டா எனக்கு என்ன, என் வேலை வேறுனா அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் மாதிரி கசி போட்டு போய் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரியாக்ஷனில் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திங்க் பண்ணிங்க. ஆனால் அது தாங்க இல்லைங்க, நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போகும்போது அழுகையோட கோபமும் ஒரு பாருங்க, அதுதான் தருணம் தான் மிகப்பெரிய ஒரு வழியை தருங்க. இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம உயிராக நினச்ச நம்மளை ஒரு மசுரக்கடா மதியமாக அவ பாட்டுக்கு போயினே இருக்கலே, நாம் சொன்னால் இவளுக்கு அறிவில்லை, உங்களை விட்டு எனக்கு போக மனசு இல்லை, உங்கள் கூட இருந்துறேன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்நீரோடவே போகிறாங்க. அதே சமயத்தில் கரெக்டாக அவங்க பாட்டி வந்து ஏய் மல்லியே திரும்ப அப்படியே அது இதுன்னு சொல்லிட்டு ஒட்டின்னு வந்துடாது ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம் அம்மா சாமி நான் வரவே மாட்டேன் சாமி, நம்ம அனுப்பிச்சிருங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. என்னடா எப்படி வாழ்ந்த குடும்பம், எப்படி வாழ்ந்த மனசு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம மல்லி போய் அவங்க அண்ணன் கிட்ட அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, வாமா மல்லி இப்போதான் அந்த அண்ணனோட ஞாபகம் வந்துச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசு விட்டு ஒரு பக்கம் அழுக பார்க்குறாரு. அந்த சமயத்தில் தாங்க திடீர்னு அவன் வண்டியில் ஏறி வைக்கிறாங்க. வீட்டுக்கு போனதும் அங்கேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த வீட்டு பொண்ணா வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே அப்படியே சுடுதண்ணி காய வச்சு அதில் மஞ்சள் எல்லாம் போட்டு மேலே ஊற்றி உன்னை பிடிச்ச சனி இதோட ஒழிஞ்சு நீ முதல் மாதிரி இந்த வீட்டு பொண்ணாக தான் வரப்போற அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டின்னு போகிறாங்க. அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம விஜய் உட்காந்து ரூமுக்கெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதுன்னு இருக்காரு. ஐயோ நான் விட்டுட்டுனே, உன்னை விட்டுக்க கூடாது, நான் விட்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுன்னு இருக்காரு. மறுபக்கம் இந்த உண்மையெல்லாம் இன்னும் அவருக்கு தெரியாது. இவங்க அண்ணனுக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்தது, இவங்க வாழ்க்கை இதானது, இவங்க அண்ணன் அண்ணி எல்லாரும் வீட்டை விட்டு துரத்துந்து, இந்த விஷயம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அதுதான் இப்போதைக்கு இங்கே ஒரு சூழலாக இருந்துன்னு இருக்குது. அந்த சூழலில் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் கவலைக்கிடமாக ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு நடந்துச்சு போனது போச்சு, இதுக்கு மேலே கவலைப்பட்டு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு தலையை கீழே போட்டுன்னு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிருக்காங்க. வெண்பா குட்டி வந்து அப்பா மல்லியம்மா எங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் கதறி அழுறாங்க. உடனே நீ தான் வேணான்னு இல்லை இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை எனக்கு மல்லியம்மா இருக்காம என்னால் இருக்க முடியாதுன்னு அழ ஆரம்பிச்சாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் என்னடா இது, இவளே வேணான்னு சொன்னான், இப்போ இவளே கண்ணீர் விட்டு அழுறாரு. தான் பொண்ணு அழுறத பார்க்க முடியாமல் ஒரு பக்கம் கத்திரே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பார்த்து கும்பிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் நான் என்ன சொல்ல போகிறேன், என்ன சொல்ல போகிறேன், என்ன சொல்ல போகிறேன் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வெண்பா பாட்டுன்னு இருக்காங்க. மல்லி ஒரு பக்கம் வெளியே வந்து அப்படியே சும்மா வெண்பாவை பார்த்ததும் ஓடி வராங்க குட்டுன்னு. அதுக்கு இந்த கிரெடிபிள் கௌசிக் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து நிற்கிறேன். இவ்வளோ வேறு வேலை மயிரே இல்லையாடா. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.